ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எண்ணெய் கத்திரிக்காய். இது பண்ணுறதுக்கு குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கி அதை 4 பீஸாக வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு அதை கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 சின்ன வெங்காயம், ஒரு முடி தேங்காய் போட்டு நல்ல பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், வத்தல் தூள், கொத்தமல்லி தூள், இந்த 3 தூளையும் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதை வறுத்துட்டு நம்ம அந்த பக்குவம் வந்த உடனே அது ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும். ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை மாற்றிட்டு அதை நம்ம என்ன பண்ணணுன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பூண்டு போடணும். பூண்டு போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய உரித்து வச்சுக்கணும். அதையும் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது ரெண்டும் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அதில் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை போடணும். கத்திரிக்காயை போட்டு அதில் ஒரு பிஞ்சு உப்பு போடணும். ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அழகாக வதங்கி வரும். வதங்கி வந்தது அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது வதங்கின உடனே அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றணும். பின்ன நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா அழகாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதில் நம்ம உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியாக வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சுவையான அழகான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு.